ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். இந்த முகத்தை காமிக்கல, நான் காமிச்ச என்னது அது, இதுதான் பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகத்தில் தான் பிரம்மா எப்போதும் இருக்கணும். இவரை பார்க்கறதுக்கு தான் நாரதர் வந்திருக்கார். நாரதர் வந்திருக்கதே பார்க்குறார் நாரதர். அங்கே பிரம்மலோகத்தில் பிரம்மனை காணவில்லை. இப்போ பாருங்கள், பிரம்மலோகம் இருண்டு காணப்படுகிறது. அப்படியே நாரதருக்கு கண்ணிலே தண்ணியாக வருது. ஏன்னா அது பிரம்மா காணுமே, அப்பா பிரம்மாங்கிற அப்பா இல்லை நாரதருக்கு, காணுமே தவிக்கிறார். வருத்தப்பட்ட நாரதர் என்ன பண்ணுறார், அப்படியே தன் தகப்பனார் நினச்சிட்டு நாராயணன் நினச்சிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கார். நாராயணா நாராயணா அப்பா காணுமே வருத்தப்பட்டு இருக்கார். கைலாயத்தில் மும்மூர்த்தியில் உட்காந்துருக்காங்க. ரிஷபம் இருக்கார், நந்தி, அவ்வளோ அமக்கலமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிற பாருங்கள் நீங்களே. வரார், கைலாயம் இருண்டு கிடக்கு. ஐயோ கைலாசநாதர் காணுமே, எங்கே கைலாசநாதர், எங்கே எம்பெருமான் அப்படின்னு தேடுறார் பாருங்கள். ரிஷபர் கைலாசநாதர் திரண்டு எங்கே பார்த்தாலும் சுற்றின்னு வர்றார். அவர் நாராயணனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு போகிறார். பார்க்குறார், வைகுண்டமே இருட்டாக இருக்குது. நாராயணனை காணோம், எங்கே நாராயணன் தவிக்கிறார். கருடாழ்வார் பறந்து நாராயணன் தேடிண்டே போகிறார். வருத்தத்தோட கருடாழ்வார், நந்தியம்பெருமான், நாரதர் 3 பேரும் எங்கே நாராயணனை காணோம், எங்கே சிவபெருமானை காணோம், எங்கே பிரம்மனை காணும் தேடிண்டு 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க. முனிவரும் நந்தியம் பெருமானும் கருடாழ்வாரும் அவருடைய தேவர்களை தேடிட்டு வரத்தே ஒரு அழகான குருவி சொல்கிறது, நான் மும்மூர்த்திகளை பார்த்தேன், அவங்க பிரகிருதியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பிரகிருத்தினா என்ன தெரியுமா, பூமியை நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா, பூமியா எதுக்கு போகிறாங்க அப்படின்னு 3 பேர் நினச்சிட்டு 3 பேரும் பூமியை நோக்கி செல்கின்றார்கள். பூமி அமக்கலமான கோலமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பூமிக்கு வராங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக சாந்த ஸ்வரூபே தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு பாருங்கள், பார்த்தாக்க மும்மூர்த்திகளும் சேர்ந்து விடுகிறார்கள். யார், சிவன், நாராயணன் அண்ட் பிரம்மா 3 பேர் சேர்ந்தே இருக்காங்க, சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. நாரதருக்கும் கருடருக்கும் புரியல, எங்கே போகிறாங்க நம்மளுடைய தலைவர்கள்லாம், நம்மளுடைய பகவான்லாம் எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அதான் பூமியில் பார்க்குறாங்க, ஒரு இடத்துல வேத கோஷங்கள் நடந்துட்டு இருக்கு, பயங்கரமான பூஜை நடக்கிறது. பார்க்க ஆர்வமாக இருக்குது. அதுக்கு பேர் ஸ்ரீ ஷோடச மகாலட்சுமி பூஜை. இதைத்தான் பூமியில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு தான் மும்மூர்த்தியில் வந்திருக்காங்கங்கிறது நாரத பெருமானுக்கும் கருடாழ்வாருக்கும் நந்தியம்பெருமாருக்கும் புரிஞ்சு போய் அந்த வீட்டுக்கே போகிறாங்க. பூஜை அவர்களும் பார்க்கின்றார்கள். என்ன அலங்காரம், என்ன பூ, அந்த ஷோடச மகாலட்சுமி பூஜையில் என்னமா அமக்கலமான பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதை பார்த்தோன்னா அப்படியே சிவனும் நாராயணனும் பிரம்மனும் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. பூமியில் இப்படி ஒரு பூஜையா, அவர்களையே அழைத்து கொண்டு வந்து விட்டது இந்த பூஜை. அது செய்தவர்கள் என்ன பெரிய பாக்கியசாலியாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துங்க, நவ கன்னியர்கள்னு சொல்லிட்டு 9 சின்ன குழந்தைகளுக்கு பூஜை நடக்கும். அதாவது எல்லாமே இறைவன் சொரூபமாக வச்சு பண்ணுறாங்க பூஜையை. என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். அதை சிவன் பார்க்குறார், பிரம்மா பார்க்குறார், நாராயணன் பார்க்குறார். அதான் வேடிக்கை. 6 குழந்தைகள், சின்ன குழந்தைகள் வச்சுருந்து பூஜை. இந்த அம்மா தான் பூஜை பண்ணுறாங்க. அவங்க என்ன புண்ணியவதி பாருங்கள். இந்த குழந்தைகளை பாருங்கள், இந்த குழந்தைகள் பார்த்தீங்களா, இந்த குழந்தைகளுக்கு பூஜை நடக்கிறது. இவர்கள்லாம் முருகன் ஸ்வரூபன், சண்முகம் ஸ்வரூபமாக வச்சு பூஜை பண்ணுறாங்க. எப்படி பூஜை பண்ணுறா பாருங்கள். இதைத்தான் இறைவன் பார்க்குறதுக்கு மேல்லோகத்திலேருந்து வந்திருக்கார். கைலாயத்திலேருந்தும் வைகுண்டத்திலேருந்தும் பிரம்மலோகத்திலேருந்தும் மும்மூர்த்திகளும் வந்திருக்காங்கன்னா இந்த பூஜையை பார்ப்பதற்காக. இதை காண கிடைக்காத ஒரு பூஜை, அரிய பூஜை, இது யாரும் செய்யவே முடியாது. பால திரிபுர சுந்தரி பூஜை நடக்கிற குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு கூட பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். சின்ன குழந்தைகள், நவக்கன்னியர்கள், 6 பாலகர்கள் எல்லாருக்கும் நடக்குது பாருங்கள் பூஜை. பாருங்கள், அம்பாலை பாருங்கள், இந்த பண்ணுறவங்க பாருங்கள், என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். குழந்தைக்கு பாருங்கள், ஆரத்தி இடுறாங்க குழந்தைக்கு. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பூஜை நடக்க போகிற பாருங்க. துர்கா லக்ஷ்மி உட்காந்துருக்கா 3 பேர், அவங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க பாருங்க, என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்க. தம்பதி பூஜை, அது ரொம்ப முக்கியம். Clap hands. தாங்காமல்
பரமசிவன் கையை தூக்கி ஆசுவாகம் பண்ணுறார். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஆசுவாகம் பண்ணுறார், மெய் மறந்து ஆசுவாகம் பண்ணுறார் நாராயணன். அதான் ஆச்சரியம் பாருங்கள். ஆசுவாகம் பண்ணுறார், அமோகமாக இருக்கணும். இந்த பூஜை பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு. நாங்கள் அதுக்காக பூமிக்கு வந்திருக்கோம், அமோகமாக இருக்கணும். இதை கண்டவர்களும் இதை கழித்தவர்களும் இதை நடத்தியவர்களும் இதுக்கு ஏற்பாடு பண்ண அத்தனை பேரும் அமோகமாக இருக்கணும் ஆசுவாகம் பண்ணுறார் பிரம்மா. ஸ்ரீ ஷோடச லட்சுமி பூஜையை பார்த்தீங்களா? இந்த மாதிரி பூஜையை ரொம்ப பேர் பண்ண முடியாது. ஒரு 10 லட்சம் பேர் ஒருத்தர் தான் பண்ண முடியும். மிக மிக புண்ணியமான அது பூஜை, அது மிகப்பெரிய பூஜை, அது பிரம்மாண்ட பூஜை. அது அதனால தான் வைகுண்டத்திலேருந்து நாராயணனும் கைலாயத்திலிருந்து சிவபெருமானும் பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மாவும் இறங்கி வந்து இந்த பூஜையை பார்க்கறதுக்காக வந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா குழந்தைகளே? இந்த பூஜையை எங்கே நடந்தாலும் அவசியம் சென்று பாருங்கள். எந்த பூஜை நடந்தாலும் சென்று பாருங்கள். மும்மூர்த்திகளும் வந்து கழிப்பார்கள். இது கலியுகத்தின் தர்மம். ஓகே, பக்தியோடு வாழ்வோம், பக்தி நெறியோடு இருப்போம், முக்தியை பெறுவோம். பாய் குழந்தைகளே.